மேலடங்காத உன் கேசுபாசாங்கமும் கரும்புவில்லும் சேர்த்தாள் முக்கண்ணியான என் மாடத்தி அம்மனை தொழுவேற்கு ஒரு நாதேங்கில்லையே அலைகடலிலே உரித்தால் அன்னை பராசக்தியானையன் அம்பிகையாள் மானிடவன் வயிற்றிலை மகளாகவே பிறந்தாள். இன்றைக்கு மறை உலக ஆட்சியாக வந்திருக்கிறாளே அம்பிகை மாடத்தி அம்மாள். என் அம்மையானவள் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே வருகிறாள்? நாடு நல்லே நல்ல நாடே நல்லே நாடு நாவலர்கள் ஓற்று நாடே ஓற்று ஓடம் நாடே ஒழையோ நாடே ஒழையோ ஒளிந்த தென்றல் வீடோ நாடே வீடோ அங்கும் ஆடிருந்து விளையாடு 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 மயிலிருந்து விரித்தாடு விரித்தாடு அடே அடே
வரக்கூடிய நாடு மாடி கட்டி ஓரடித்தால் மாளாறு சென்னல் என்று யானை கட்டி ஓரடிக்கக்கூடிய நாடல்லவா அந்த நாடு அது எந்த நாடு எந்த நாடு தேடிருந்தே கணிஷோரே கணிஷோரையோ யாரை கட்டுற மண்டபம் குதிரை கட்டுற லாயங்கள் ஆடுகள் மாடுகள் அடுக்குமெத்தை வீடுகள் வெட்டும் படை குத்தும் படை வீரப்படை சூரப்படை அரக்கர்படை அசுரன்படை பாலோடு பவசோடு பாக்கியமாகவே ஆண்டு வருகிறார் அந்த வண்ணம்பாறை மாநகரிலே முருகையா பாண்டியனும் பேச்சியம்மாள் பெண்கொடியாளோ ஆண்டு வேறோ நம்மளையிலே அழகுடைய பேச்சியம்மாள் வண்ணம்பாறை மாநகரிலே ஊருக்கு கிழக்கே ஒரு கோர வழிக்கு அப்பாள் ஆண்டவனாக என் அப்பன் மாயாண்டியோர் உடலையாண்டவன் ஆலயத்திற்கு குடைவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி குடைவிழாவை பார்க்க வேண்டுமே என்று முருகையோ பாண்டியனும் பேச்சியம்மாளும் மத்தியான குடைவிழா பார்ப்பதற்காகவே வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது மத்தியான குடைவிழா நடந்து சுவாமி கொண்டாடி காலிலே விழுந்து திருநீர் ஊசுகிற போது கண்ணீரை பெருக விடுகிறாள் பேச்சியம்மாள். அம்மா சொத்து சுகம் தந்திருக்கிறேன், பால் பவுசு தந்திருக்கிறேன், சொத்தையாள 7 ஆண் குழந்தை தந்திருக்கிறேன். ஏனம்மா நீ கவலைப்படுகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய்? ஆண்டவனே, என் அப்பன் மாயாண்டி சுடலை உன் வாசலிலே எனக்கு ஒரு பெண்மகள் இல்லையே, அடுத்த குடைக்கு நான் பொன் பிள்ளை தருவேன், உனக்கு அங்கே சல்லடமும் 7 மணி வல்லையும் எனக்கு எடுத்து வைக்க வேண்டும். சரி என்று தீர்த்தம் திருநீர் வாங்கி கொண்டு வருகிறாள். என் அப்பன் மாயாண்டி ஆண்டவன் கிருபையாலே அன்று குடைவிழா நடந்து கணவன் மனைவி 2 பேர்களுமாக வண்ணம்பாறை ஊராரிலே என் அப்பன் மகாயாணி உடலையாண்டவனுடைய அருளினாரே கெருப்பம் தரித்தாள் பேச்சியம்மாள். மாயாண்டி கிருபையாலே கெருப்பமானால் மங்கையாகிய பேச்சியம்மாள் 10ஆவரி மாதத்திலே பாவையவள் வருத்தப்பட்டாள். அப்படி வருத்தப்படுகிற போது வண்ணம்பாறை மாநகரிலே பேச்சியம்மாளான பெண்கொடியாளுக்கு எய்யதொடி பிடியாய் வயர் வழுது தோகையான பேச்சியம்மாள் அடி கூவா குவசத்தே தோடு குழந்த வந்து பிறந்திடுமா அடே தண்ணீர் கொண்டைய முகத்தை
குழந்தை பிறந்திருக்கிறது. பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனந்த மகிழ்ச்சி கொண்டார் முருகையா பாண்டியன். முருகையா பாண்டியன் ஆகா மாயாண்டியுடைய அருளினாலே நமக்கு பெண்மகள் தோன்றிருக்கிறாளே என்று சீரி வெற்றிலை எல்லாம் செலவு செய்தார். பிறந்ததோர் அழகான பெண்மகளுக்கு 22 நாளையிலே பெயர் கொடுக்கிறாள். எல்லை எல்லையா பெயர் கொடுத்தார் முருகையா பாண்டியன். என்னம்மா பெயர் கொடுத்தார்? மாயாண்டி கிருபையால் பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை எப்படி வளர்த்து வருகிறார் என் மாடத்தியான பெண் கொடியாளை எப்படி வளர்த்து வருகிறார்? தோளாதிலே தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி கட்டி தொட்டில் தொடையாரே நடை வர்றது நடை வர்றது பன்னம்பாறை நகரிலே பாலோடு வபசோடு ஆண்டு வருகிறாள். அப்படி ஆண்டு வரக்கூடிய போது மாடத்தீதாம் பெண்கோடி பன்னம்பாறை நகரில் அம்மையாரையும் மாடத்தியானவள் வளர்ந்து வருகிற போது மாடத்தி அம்மாளுக்கு 3 வயதுக்கு அப்புறமாக ஒரு பெண்மகள் பிறந்தாள். மாடத்தி அம்மாளுக்கு 3 வயதுக்கு அப்புறம் 4 வயதிலே நடந்தோடி விளையாடுகிறாள். நல்ல வயதாரிலே அறிவுரைகள் கட்டுடன் 6 வயதாரிலே அறிவுரைகள் கட்டுடன் 7 நல்ல வயதாரிலே எழுத்து நாடைதான் படித்து 8 வயதாரிலே 7 காலம்தான் படித்து 9 வயதாரிலே உலகை நடை கட்டுடன்
இறந்து விட்டாள். 10 வயதிலே தகப்பன் இறந்து விட்டார். தாயும் தகப்பனையும் பிரிந்து விட்டால் பேச்சியம்மாளும் முருகையா பாண்டியனும் இறந்தவுடன் மாடத்தியான பெண்கொடியால் அண்ணன்மார்களோடு ஆண்டு வருகிறாள். அண்ணன் தம்பிமாரோடு ஆண்டு வரக்கூடிய போது 7 அண்ணமார்களோடு அருமையான தங்கையான மாடத்தியான பெண்கொடியாள் வண்ணம்பாறை மாநகரிலே ஆண்டு வரக்கூடிய போது ஆனால் மாடத்தியம்மா எல்லையா அண்ணன்மார்களோடு களவு செய்து வருகிறாள். அண்ணன்மார்களோடு என் மாடத்தியான பெண்கொடியாள் ஐயா அண்ணன் நல்லம்மார்களோடு 10 வயதிலே இருந்து அண்ணன்மார்களோடு ஊருக்கு கிழக்கு கல்லோட்டாங்குழி ஆலமரத்திற்கு அண்ணன்மார் 7 பேரும் கள்ளக்கிடாய்களை பிடித்து கல்லோட்டாங்குழி ஆலமரத்திலே வைத்து மாடத்தைய ஒன்றாக அழைத்துக் கொண்டு போய் அந்த கிடாயை ஓலப்பெட்டிக்குள்ளே வைத்து விறகு முறைச்சி கிடாய் தெரியாதபடி மாடத்தியம்மா தலையில் தூக்கி விடுவது பழக்கம். இப்படி களவு செய்து கொண்டு அண்ணன்மார்களோடு இருக்கிறாள் மாடத்தியார பெண்குடியாள். அவளுக்கு வயது எத்தனையாகிறது? 16 வயதாரிலே பருவம் மங்கை தானடைந்தானே. வயது 16 வயதானது. 16 வயதிலே பருவமங்கை அடைந்தாள். பருவமடைந்தவளை பார்க்க 15,000 கண்கள் வேணும். என்ன எல்லாம் அழகாயிருக்கிறாள் மாடத்தி பெண்கொடியாள். 16 வயதிலே சொல்ல முடியுமா அவளுடைய அழகை? என் மாடத்தியான பெண்கொடியால் இன்னும் என்ன அழகாயிருக்கிறாள். கருமேகம் சூழ்ந்தது போல் கருங்கூந்தல் தன்னழகு, வேப்பிலையும் செயல் போல் மேல் உருவத்தின் இரவழகு. இன்னும் என்ன அழகாயிருக்கிறாள். ஏறு நெற்றி அடே ஒரு பாகோ
கட்டிலுக்கால் கடிந்தது போல் கரண்டக்கா தன்னழகு தன்னழகு செந்தாமரை புஷ்பம் போல் தேவியுடைய பாதம் இரண்டும் அவ்வளவு அழகாகவே இருக்கிறாள். என் மாடத்தி அம்மாள் அவள் அழகாக இருக்கிற போது அள்ளி அளித்தது போல் 5-6 தேமல் உண்டு, வாரி அளித்தது போல் வருட லட்சம் தேமல் உண்டு, கோரி அளித்தது போல் கோடி லட்சம் தேமல் உண்டு. மின்னழகும் மின்னழகும் முகத்தின் திருவிழகும் மோகிப்பார் 1000 பேர். அவ்வளவு அழகாகவே இருக்கிறாள். அவ்வளவு அழகாக இருக்கின்ற போது என் மாடத்தி அம்மாளை யாரையா பெண் கேட்டு வருகின்றார்? நாட்டிலேயும் நல்ல நாடு. எந்த நாடு? அகிலமெல்லாம் பெயர் கூற்றி வருகக்கூடிய என் அரசூர் ஊச்சிக்காடுமா நன்னகரம். அந்த அரசூர் ஊச்சிக்காட்டுமா நகரத்திலே பெண் கேட்டார்கள். அண்ணன்மார் 7 பேருக்கு எல்லாத்துக்கும் மூத்தவர் கடுவாய் பாண்டியன். கடுவாய் பாண்டியனிடத்திலே பெண் கேட்கிற போது ஐயா கடுவாய் பாண்டியரே, உமது தங்கையாகிய மாடத்தியை என் மகனுக்கு பெண் தர வேணும் ஐயா. ஐயா அவளுக்கு வயசும் சின்ன வயசாக இருக்கிறது. ஆனா இன்னும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை. கொஞ்ச நாள் கழிக்கட்டுமே. சரி, அந்த அண்ணன் தம்பிட்ட கேட்டு வரேன். தம்பி, அரசூர் ஊச்சிக்காட்டுக்காரர் ஏன் பெண் கேட்கார் தெரியுமா? என்ன விவகாரம் பேச போனாலும் சரி, எந்த இடத்துக்கு நாம போய் வந்தாலும் சரி, நமக்கு எதிரியாகவே வருகிறார். அதனால எப்படியாவது நம்ம தங்கச்சி அங்க கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம படிஞ்சுதானே போகணும். அப்படி நம்ம மெஜாரிட்டியார் என்னமானா தங்கச்சி வாழ்க்கையெல்லாம் போயிரும். நாளைக்கு தங்கச்சி கண் கசங்கினால் நமக்கு வருத்தமாக இருக்குமே. அதனால அரசூர் ஊச்சிக்காட்டுக்கு பெண் கொடுக்க கூடாது. அப்படியா? கடுவாய் பாண்டியன் சொல்லுகிறார், அண்ணா கொஞ்ச நாள் கழிக்கட்டும் பெண்தாரே. இல்லப்பா தாரேன்னு சொல்லு. இப்பமே சொல்லிட்டேன்னா உறுதி பண்ணி வச்சுட்டு போயிருவோம்ல. ஓஹோ அப்படியா? பார்த்தா இல்லை அண்ணா நான் தர முடியாதுன்னு சொல்லல, கொஞ்ச நாள் கழிக்கட்டும்னு தான் சொல்றேன். அதுக்கு என்ன அண்ணா? அப்ப தராருக்கு அடையாளமாய் கடுவாய் பாண்டியரே. இல்ல நான் இப்ப பெண்ணை கொடுக்கல என்று கடுவாய் பாண்டியன் சொல்லுகிற போது பண்ணும் வர ஊராரிலே ஊராரிலே அந்த பவசோடு ஆண்டு நம்மையான அடர்த்தியான பெண்குடியாள் அரசூர் ஊச்சிக்காட்டுக்கு நாமல் பெண் கொடுக்க கூடாது என்று வருத்தமுற்றே கடுவாய் பாண்டியனே, நீ பெண் தராதற்கு அடையாளமாயுது என்று வருத்தமுற்று போய்கொண்டார்கள். அப்படி ஓர விறகு கடுவாய் பாண்டியல் ஐயா கடுவானல்ல பாண்டியனோ பண்ணம்பாறை நகர் தண்ணீரே ஆண்டு வேறு நாளையிலே அழகுடைய மாடத்தி பெண்ணாடே. மாடத்தி அம்மாளை யாரையா பெண் கேட்டு வருகின்றார்? நாடே நல்லே நல்ல நாடே. எந்த நாடு? அது எந்த நாடு? இந்த உலகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய ஒட்டன் பொருட்குளமான நகரம். ஒட்டன் பொருட்குளமா நகரிலே இருந்து மாடத்தியை கடுவா பாண்டியனிடம் பெண் கேட்டவுடனே கடுவாய் பாண்டியன் பெண் கொடுப்பதாகவே சம்மதித்தார். வைகாசி மாறும் வளரும் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று மேல சாத்தான்குளமா நகரிலே வைத்து மாடத்தி அம்மாளுக்கு திருமணம் செய்து கொள்ள வேணுமே என்று
கடுவானல்ல வாண்டியேரோ அவருடைய மனைவியோடு எமருத்தங்கம் மாடச்சியே ஒட்டும் ஒரு குளம் ஊராதற்கு பெண்ணதுவும் தருவதாக பெண்ணதுவும் தருவதாக பிரியமுடன் அம்மரித்தே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? சரி, பக்கத்து ஊராக இருக்கிறது ஒட்டம்புருக்குளமான நகரம். நான் பெருந்தருவராகவே சம்மதித்திருக்கிறேன். மேலே சாத்தான் குளத்திலே வைத்து தேவர்குல சமுதாயத்து முன்பதாக வைகாசி மாசம் வளரும் வரை 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று நமது தங்கையாகிய மாடத்தைக்கு கல்யாணம் என்று அந்த அழகுடைய கடுவாய் பாண்டியன் ஒட்டம் குளத்திலே இருந்து பெண்ணழைக்க வேணுமே என்று மேலே சாத்தான்குளமா நகரிலே இருந்து சாத்தான்கோள நகரானே சின்னாளம் பட்டு சேரே என்னப்பட்டு சின்னாளம் பட்டு சேலை. அந்த காலத்திலே சின்னாளம் பட்டு உயர்ந்த பட்டல்லவா? சின்னாளம் பட்டு சேலை அங்கு பூ முதல் வாங்கி கொண்டு அந்த 7 நல்ல வண்டியே பூட்டி வண்ணம் மாற ஊரீரே வண்ணம் மாற ஊரீரே பாவதோடு ஏகி வாரோ அடே அடே வருகிறார்கள். சின்னாலம் வட்டு கட்டி நகை நட்டுகள் எல்லாம் ஆட்டி மாடத்தி அம்மாளுக்கு பெண் அழைத்து வரக்கூடிய போது அண்ணமார்கள் 7 பேர்களுடைய கடுவாய் பாண்டியன் காலிலே விழுந்து திருநீர் வீழுங்கிற போது முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் கோரவிட்டாள். அம்மா, ஊரா தொலைவிலே கட்டி கொடுக்க கூடாது என்றுதான் அம்மா பக்கத்து ஊர்ல கட்டி கொடுத்திருக்கேன். ஏன் கவலைப்படுகிறாய் நீ? தாய்க்கு தாயாக நான் உன் அண்ணி இருக்கிறேன் அல்லவா? கவலைப்படக்கூடாது மாடத்தி என்றும் மனதை ஆற்றி மனம் தேற்றி ஆறுதலாக வார்த்தை சொல்லி அங்கு 7 நல்ல வண்டியே அழைத்து வாரார். சாத்தான் கூட வந்தல்லவோ தேவர்குல சமுதாயத்தில் மாடேத்தி வெண்ணாளைக்கு கல்யாணம் முடிந்து வையோ கல்யாணம் முடிந்து வையோ கழகம் உள்ள மாடத்திற்கு ஆடே மறுவீடு வருகிறாள். அவளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டுமுறைகள் எல்லாம் செய்து மாடத்தி அம்மாளும் மாடத்தி அம்மாளுடைய கணவனும் ஒட்டன் முருக்குளமா நகரிலே ஆண்டு வருகிறார்கள். கணவன் மனைவியாக 2 பேர்களும் ஆண்டு வரக்கூடிய போது என் மாடத்தி அம்மாளுக்கு திருமணம் ஆகிய மறுவருடத்திலே ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். 3 வருடத்திற்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். ஆணும் பெண்ணும் பெற்றெடுத்து ஒட்டன் முருக்குளமா நகரிலே ஆண்டு வரக்கூடிய போது என் மாடத்தி அம்மாளுக்கும் கணவன் 2 பேருக்கும் சண்டை வந்தது.
கணவன் மனைவி இருவர்களுக்கு தகராறு ஏற்பட்டவுடனே சரி என் மாடத்தி அம்மாள் என்னை என்னையா செய்கிறாள் என்னம்மா செய்கிறாள் ஐய கணவன் இல்ல வேளை பிள்ளைகள் இரண்டையும் தூக்கிக் கொண்டு மாடத்தி அம்மாதன் கணவனிடத்திலே சொல்லாதபடி வருகிறாள் ஐயா மனஞ்சடைத்து மாடத்தி வண்ணம் வார ஊராரிலே அவளுடைய ஏறிவாரோள் வண்ணம் வாரையுமாறே வரும் பொழுது ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு தங்கை முகம் ஜடைத்திருப்பதை கண்டார் கடுவாய் பாண்டியன் மாடத்தி ஏமா மாப்பிள்ள வரலையா வருவாங்க அண்ணே அப்படியா இல்லன்னு சும்மா வந்தியாம்மா இல்ல மனச்சடவோடு கத்திக்கிட்டு வந்திருக்கியா இல்லை அண்ணா நான் சும்மாதான் வந்தேன் இல்லையே உன் முகம் கிடைத்தில்லா இருக்கு மாடத்தி அப்படியா இல்லை அண்ணா எனக்கு அவருக்கும் தகரால் வந்தது அதனால் அவர் இல்லாத போது பிள்ளைகளை தூக்கி கொண்டு நான் வந்துட்டேன்னா மாப்பிள்ளை சொல்லாம நீ வரலாமா அம்மா வரக்கூடாது வந்துட்டேன் சரி இரு மாப்பிள்ளை வருவாரு ஆனால் மாடத்தி அம்மாளுடைய கணவனுக்கு என்ன கோபம் தெரியுமா நாம சொல்லாம நம்மகிட்ட போனா இல்லையா அவ சொல்லாம போனதுனால அவளே வரட்டும் அண்ணமார் என்ன நினைக்கிறாங்க வழிய கொண்டு நம்ம தங்கச்சி அவன் வீட்டுல விட முடியுமா வரட்டுமே அவன் கூப்பிட்டு வரட்டுமே அவர் அப்படி நினைத்தார் இவர் இப்படி நினைத்தார் ஆகே மாடத்தி வெகுகாலம் வண்ணம்பாறை அண்ணமாரோடு இருக்கிறாள் அப்படி அண்ணம்பாரோடு இருக்கிற போது திருச்செந்தூர் ஊராரிலே செந்திலாண்டவன் கோவிலே அந்த மாறி திருவிழாவும் அந்த மகிமையோடு வருமுறைய திருவிழா பார்ப்பதற்கு தேவமார்கள் புறப்பட்டார்கள் புறப்படுறாங்க. அப்ப கடுவாய் பாண்டியன் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? தம்பி தங்கச்சி கத்திக்கிட்டு வந்து ரொம்ப நாளா ஆச்சு, ரொம்ப நாளா ஆகிவிட்டது, இன்னும் நம்ம மச்சன மாப்பிள்ளை கூப்பிட்டு வரல, வரவில்லையே. ஒருவேளை தங்கச்சியை நம்ம ஊர்ல வச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னா நம்ம அண்ணமார்தான் இல்லைன்னு சொல்லி தங்கச்சிட்ட வந்து சண்டை போட்டுற கூடாது, அவளையும் கூட்டிக்கிட்டு போவோம். மாடத்தி திருச்செந்தூர் கோவிலுக்கு திருவிழா பார்க்க வாரியா அம்மா? வரலேன்னு சொன்னாளா? வாரவிரி அரியாரையனும் மாடத்தி அம்மா சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? அண்ணா நானும் திருச்செந்தூர் திருவிழா பார்க்க வாரேன் அண்ணா என்று பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வண்டிகள் ஓட்டி எங்கே வாரார்கள் மாசி திருவிழா பார்ப்பதற்கு. திருச்செந்தூர் கோவிலே வண்டி அவளுக்கு சமுத்திர தானங்கள் பண்ணி 4 கிணத்திலே குளிச்சு தேங்காய் பழம் உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க போது இந்த 2 பிள்ளைகளும் அழுதுகிட்டே இருக்கு. மாடத்தி அம்மாவுடைய பிள்ளை. ஆமா, அவன் கேட்ட அண்ணா கடுவா பாண்டியன் மனைவிட்ட வந்து சொல்றா மாடத்தி அம்மா, அண்ணே என் பிள்ளை அப்ப வச்சு அழுதுகிட்டு இருக்கு, கோயில சுத்தி காமிச்சிட்டு வாரேன் அப்படின்னு வாரா. கோயில சுத்தி பிரகாரம் சுத்தி வரும்போது எல்லா குழந்தைகளும் ராட்டாடி கொண்டிருக்கிறது. ராட்ட ஆடி கொண்டிருக்கிற போது மாடத்தி அம்மா பிள்ளை 2 ராட்டாடணும்னு அழுது. அவனும் பிள்ளை ராட்டாடணும்னு கேட்க 2 பிள்ளைகளையும் ராட்டிலே வைத்து விட்டு மாடத்தி அம்மா
ராட்டு கீழே நிக்கா. நிக்கிறா. யார் யார் பார்க்கிறா? யார் பார்க்கிறா? அரசூர் ஊச்சிக்காட்டு தேவமார்கள் சரி திருவிழா பார்க்க வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. ஏ தம்பி, தம்பி, அதோ இருக்கிறாவா ராட்டு பக்கத்துல. ராட்டு பக்கத்துல அது யாரு உனக்கு தெரியுதாடா? யார் யாரப்பா? பண்ணம்பார கடுவா பாண்டியன் தங்கச்சி மாடத்தி இவாதான். மாடத்தி இவளேதான். ஓஹோ அப்படியா? ஆமா. பெண் அவக்கு தராம உடனே கட்டி கொடுத்துட்டான் தங்கச்சிய ஒட்டமுது குளத்துக்கு. சரி அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. வைத்துக்கிட்டாங்க. திருவிழா முடிந்தோ அவர்களும் ஊருக்கு போனார்கள். போனார்கள். இவளும் ஆளோட வந்து வந்து கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சரி பண்ணம்பாறைக்கே வந்தாச்சு. பண்ணம்பாறைக்கே வந்து பண்ணம்பாறை ஊரிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாத்தங்குள ஊராரிலே பண்ணம்பாறை தேவமார்கள் அரசூர் பூச்சிக்காட்டு தேவமார்கள் ஒன்று கோடி வழக்கதுதான் பேசி வாரார். வழக்கதுதான் பேசி வாரார். வகையுடைய பண்ணம்பாறை தேவமார்களும் அரசூர் ஊச்சிக்காட்டு தேவமாருக்கும் சாத்தான்குளத்து ஊரிலே வச்சு வழக்கு நடக்கு நடக்கிறது. அதுல இந்த அண்ணமார் 7 பேரும் போயிருக்காங்க. போயிருக்காங்க. 7 பேரும் போயிருக்கக்கூடிய போது அது ஒரு பெண்ணுடைய வழக்கு. அது மெஜாரிட்டி பண்ணி இந்த கடுவாய் பாண்டியனுக்கே வருது. சரி அப்ப கேட்டார் அரசூர் பூச்சிக்காட்டிலே, என்ன கேட்கிறார்? என்ன கடுவாய் பாண்டியனே என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? சரி ஆனால் உமரு தங்கையை பத்தி உமக்கு தெரியுமா? தெரியுமா? ஏற்கனவே மாடத்தை பத்தி நல்ல தெரியும் கடுவாய் பாண்டியனுக்கு. கடுவாய் பாண்டியன் என் தங்கச்சியை பத்தி நீ என்ன பார்த்த? என்ன கண்ட? மாசி திருவிழா திருச்செந்தூர் கோயில்ல சரி 7ஆம் திருவிழா அன்று உன் தங்கச்சி மாடத்தியே ராட்டாட நான் பார்த்தேன். நீ எல்லாம் வழக்கு பேசுற. சரி அப்படியா? என் தங்கச்சி மாடத்தி ராட்ட ஆடினாளா? ஆடனா நான் பார்த்தேன். 7ஆம் திருவிழா அன்னைக்கு நான் பார்த்தேன். சரி இந்த வழக்கு இத்தோடு இருக்கட்டும், இன்னொரு தடவை பேசிக் கொள்ளலாம் என்று ஊருக்கே வந்து விட்டார். ஆனால் கடுவாய் பாண்டியன் மரசிலே தலை குனிஞ்சி வாரார். தலை குனிந்து வெக்கப்பட்டு வரும் பொழுது கடுவாய் பாண்டியன் மனைவி கேட்கிறாள், என்ன கேட்கிறாள்? என்னே எல்லேரும் சிரித்த முகம் சீதேவியமாக வருவீர்களே, என்ன காரணம் என்று? என்ன காரணம்? மத்தெல்லாம் இருக்கட்டும். 7ஆம் திருவிழா அன்று மாடத்தி உன்னை விட்டு எங்கையாவது பிரிஞ்சாளா? தனியா போனாளா? தனியாக போகவில்லை. பிள்ளைகள் 2 அழுதுகிட்டு இருந்துச்சு. கோயில சுத்தி பார்த்துட்டு வாரம்னு போனா. அப்படியா? இன்னைக்கு சாத்தான்குளத்து ஊரிலே பஞ்சாயத்து வழக்குல மாடத்தையே ராட்டாடுனான்னு கேட்கான். ஐயோ அவன் நான் வளர்த்த பிள்ளை, அவ ராட்ட ஆடி இருக்க மாட்டா. நான் வேணா கேட்கட்டுமா? அவட்ட கேட்கவே கூடாது. குறைபட்ட தங்கை குலத்திலே ஆகாது, வடிபட்ட தங்கை வம்சத்தில் இருக்கலாகாது. கரைபட்ட தங்கச்சி கடுவாய் பாண்டியனுக்கு இனிவ தங்கையாக இருக்கவே கூடாது என்று மாடத்தி அம்மாவை பார்த்து பேசுகிற போது கடுவாய் பாண்டியனுடைய மனைவி சொல்றா, என்ன சொல்லுகிறா? பெண் பாவம் பொல்லாது, வேண்டாம் நான் கேட்கிறேன். எதுக்குன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. ஆமா என்னை கடுவாய் பாண்டியன் அண்ணன் தம்பி 7 பேரும் பேசி முடித்து அடி என் பிறவி மாடத்தியே எங்களோடு வாழையே மாடத்தே அம்மா ஓலை பெட்டி எடுத்து கல்லாட்டாங்குழி ஆலமரத்துக்கு நீ வந்துரு. நான் போறேன். அண்ணா நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் என்ன செய்ய சொன்னாலும் செய்வண்ணா. அடுத்தவனுக்கு தாரி கட்டி கொடுத்த பிறகு நான் வரலாமா அண்ணா? வருவேன்னு நினைக்கிறேன் அண்ணா. உங்களை 7 பேரை விட என் உயிரே போனாலும் உங்க 7 பேர் மடியில தான் அண்ணா போகும். நான் அப்படியெல்லாம் நினைக்கிறேன். வாரண்ணா நீங்க போங்க. அண்ணமாரி 7 பேரை அனுப்பிவிட்டு 2 பிள்ளைகளையும் கொண்டு தங்கச்சிட்ட விடுத
தங்கச்சிக்கு தெரியும் அண்ணன் மைனி 2 பேரும் பேசும்போது நம்ம சொன்னா நம்ம அண்ணன் நம்மள வச்சிருக்க மாட்டானே. ஆமா 2 பிள்ளைகளும் சித்திட்ட நின்னுக்கிடுங்க. மாமகார் கோபக்காரங்க. ஆனால நான் போயிட்டு இப்ப வந்துருவேன். என்னுடைய ஆடத்தியம்மாள் அவ ஓல பெட்டி கையெழுத்தோ அவ வாழலையில வரும் பொழுது அவளுக்கு வாசல் நாடை தட்டிடும். அவ மொத்தத்தில வரும் பொழுது அவளுக்கு முன்னிறைப்பு எடுத்திடுமா. ஆகார சகனம் இல்லையா. வாசல்ல வாரா வாசல் நடை தட்டுது. முத்தத்தில வருகிறா முன் இறைப்பு இடைக்கு. பட்ட மரத்திலே பள்ளி இருந்து நிமிர்த்தம் சொல்ல வாழார மங்கை மூளா நெருப்படுக்க ஒரு பிள்ளைய போட்டு பொத்து பொத்துன்னு அடிக்க போவாத அங்க போவாத அப்படின்னு அடிக்க. கண்ட கண்ட சகரத்தை எல்லாம் காலால தள்ளி விட்டு வாரங்கால மாடத்தையோ ஊருக்கு கிடைக்கையோ அந்த கல்லாட்டாங்குழி ஆலமரம் கல்லாட்டாங்குழி ஆலமரத்துக்கு வருகிறார். ஆமா கல்லாட்டாங்குழி ஆலமரத்திலே வந்து ஓலப்பெட்டிய வச்சுட்டு அண்ணே விறகு முறைச்சு போடுறாங்க. விறக்கி விறக்கி வைக்க அப்ப கேட்க மாடத்தி என்ன கிடாய் இருக்குன்னு சொன்னியே கிடாய காங்கலையே. கிடாய் வருமா நீ விறகு பிறக்கு. ஆமா என்ன சீக்கிரம் கொண்டு வா என் பிள்ளை நான் வரும்போதே அழுதுச்சுன்னு. அப்படியா பிள்ளை யார்கிட்ட விட்டு வந்த மாடத்தி தங்கச்சிட்ட விட்டு வந்திருக்கேன். ஓஹோ அப்படியா. ஆனால் அண்ணமார்கள் 7 பேர்களும் மரமாதிலே இருந்து கொண்டு விறகு மறிச்சு போடும் போது அங்க தகராறு வருது. அவரு இவரை நீ வெட்டுங்காரு. ஆமா அவரை நான் வெட்ட மாட்டேங்காரு. ஆகா சாத்தாங்குளத்திலே தலை குனிஞ்சவன் நான் தானே. நானே வெட்டுறேன். குனிஞ்சு குனிஞ்சு விறகு பிறக்குதா மாடத்தி. அவரே கடுவாய் நல்ல பாண்டியரோ மரத்தை விட்டு கீழிறங்கி அருவாளை கையில் எடுத்து ஆடேத்தி பெண் கொடிய தங்கை என்றும் பாராமல் வெட்டிடாரே கடுவாய் பாண்டியன். வெட்டுரே வெட்டடிரே அழகுடைய மாடத்தியோ தலை துண்டா போனரையா. அருவாளை கொண்டு வெட்டுகிற போரு தலை வேறு முண்ட வேறு விழுந்தது. மண்டை ஓடு வாய் திறந்து பேசுகிறது. என்ன பேசுகிறது? ஆண்டவா ஆண்டவா அண்ணா நான் ஒரு அநியாயம் செய்யவில்லையே அண்ணா. தப்பிடமாக நடக்கவில்லை அண்ணா.
என் புருஷன் கேட்டா என்ன சொல்வாய்? என்ன சொல்வாய்? அண்ணார் அந்த பிதமா தவறுதலாக நடக்கவில்லை அண்ணா, நடக்கவில்லை அண்ணா. யாரோ என்னவோ சொன்னார் என்று என்னை கொலை செய்து விட்டாய் அண்ணா. கொலை செய்து விட்டாய் அண்ணா. ஏ சண்டாள பாவிகளே, பாவிகளே, 7 தலைமுறைக்கு என் பாவம் பிடிக்கும். ஆளிருந்த ஆளுகிற கோட்டை ஆந்த இருந்தால் அரும். பேரு சொல்ல நாரியற்று போவாய். உன் பிள்ளை பிள்ளை தலைமுறைக்கும், உன் கொடி கொடி வழி வம்ச வரைக்கும் என் அழகை போல் பெண் பிறக்காது. அப்படியே பிறந்தால் அது நன்றாகவே இருக்காது. என் காலடி நான் விழ வைப்பேன். காலடியே விழ வைக்கவில்லையானால் மானத்தினா இல்லை என்று மண்டை ஓடு வாய் திறந்து பேசியது. பார்த்தாங்கார தமயம் அண்ணன் தம்பி 7 பேர்களும் வாக விளக்கு தென்புறத்திலே ஒரு ஓடையிலே கொண்டு தலையை உரைத்து வைத்து விட்டு சுடலை கோவில் கிணற்றிலே உடலை கொண்டு வந்து சுட்டி எரித்து சாம்பலாக்கி விட்டு போய்விட்டார்கள் அண்ணமார்கள் 7 பேர்கள். மாமா எங்க அம்மாவை எங்க என்று கேட்கிற போது தங்கையும் பிள்ளைகளையும் இடையிலே தூக்கி வைத்து கடுவாய் பாண்டியன் அழுதார். ஆகா, நம் அக்காவை கொன்று விட்டார்களே அண்ணமார்கள் என்று ஒன்றும் பேசவில்லை மாடத்தியின் தங்கை. வாகவிளை தென்புறத்திலே ஓடையில் உரைத்து வைத்திருந்த தலையை கிண்டி கிளறி வெளியில போய் போட்டு விட்டது நாய்கள். அதை வாகவிளையிலே உள்ள ஒரு நாடார்குல ஒரு பெண்முறுத்தி ஆகோ இது கடுவாய் பாண்டியன் மாடத்தி அம்மனுடைய தலையல்லவா, 5 ரூபாய் சம்பளம் கொடுத்து அதை கொண்டு வர சொல்லி யாரிடம் சொல்லாரே என்று சொல்லி அறையும் உடலை கோவில் கிணற்றிலே வச்சு சுட்டி எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். அப்படி சாம்பலாக்கியுடனே வருடம் திகழ்ந்தது மறு வருடமானது. ஆடி ஓடுவாள் அம்மையான மாடத்தியோ ஊரை ஓர வருங்கால அவ மாற வேரை ஓர வேறு அவ ஆறாடி ஓடுவார் ஆறாடி ஓடுவார் அம்மையான மாடத்தியோ ஏதோ என்னவோ தெரியவில்லை என்று பெரிய பெரிய மாந்திரவாரை வைத்து பார்த்தார்கள். ஒன்றைக்கும் அம்மையும் ஆடத்தி அடைபடவே இல்லை. ஆகா, என்னமோ ஏதோ தெரியவில்லையே என்று எங்கே இருந்து மாந்திரவாரி அழைத்து வருகிறார்கள். மடியாச்சி மாநகரத்திலே ஆண்டு வரக்கூடிய கொல்லார மாந்திரவாரி சுப்பையா கோனார் அவரை அழைத்து வந்து அம்மையான மாடத்தி முதல் நாள் இரவிலே போகிறார். நாளைக்கு என் ஊருக்கு நீ வாரல்ல, அங்க வைத்து உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகா, இனி நம்ம ஆதாள நிறுத்தணும், நிலைய வாங்கடிவை என்ற அம்மையான மாடத்தி அம்மாள் சுப்பையா கோனார் வருகிறார். ஆண்டவன் மாயாண்டி எங்க இருக்கிறார் என்று கேட்டு அப்படி உடுக்க எடுத்து தும்முன்னு தட்டுனார். ஒரு பக்கம் அடுக்கி ஒரு பக்கம் பிஞ்சு கொண்டு